தன் கருப்பை கருகிவிட்டதாக சொல்வதை கேட்ட குளோரியா மேலும் என்ன சொல்லுகிறார் பார்ப்போம். பின்பு இறைவனின் மகிமைக்காக ஆண்டவர் எனக்கு மார்பகங்களை கொடுத்து சதையால் மூடினார். ஏனெனில் நான் கருவுற்றிருந்தேன். எனக்கு மரியா ஜோஸ் என்கிற மகள் இருக்கின்றாள். அவளுக்கு இப்போது வயது 9. மிக வேகமாக மிக பெரிய அற்புதங்கள் நடந்தேறின. ஆண்டவர் எனக்கு செய்த முதலாவது பெரிய அற்புதம், மாரடைப்பின் போது மூளையில் ஆக்சிஜன் இல்லை. ஆனால் என் நரம்பு மண்டலம் பலவீனமாகி இறந்து போகாமல் நான் இவ்வளவு காலம் உயிரோடு இருப்பதுதான் அற்புதம். உடல் உறுப்புகள் செயலிழந்து மூளைச்சாவு ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எனக்காக வேறு பல திட்டங்களை வைத்திருந்தார். இறைவனின் விழி வழியாக அனைத்தையும் பார்த்தேன். மனித வார்த்தைகளால் விவரிக்க முடியாத மிக அழகான மிக அற்புதமான நிகழ்வு அது. மின்னலால் தாக்கப்பட்ட நேரத்தில் விவரிக்க முடியாத ஒளிக்குள் நுழைந்தேன். அதனுள் அன்பு, அமைதி மற்றும் பேரானந்தம் நிறைந்திருந்தது. காலத்தையும் இடத்தையும் கடந்து நின்றேன். அந்த ஒளியின் முடிவில் சூரியனைப் போல பிரகாசிக்கும் பேரொளியை பார்த்தேன். அதுதான் அன்பின் ஊற்று. இறைவன் அவருடைய பார்வையை எனக்கு தந்தார். மனித சமூகம் முழுவதையும், ஆண்கள் பெண்கள் அனைவரையும் ஒரே நேரத்தில் பார்த்தேன். அது என் இயல்பான பார்வை போலல்ல. ஏனெனில் ஆலயத்தில் மக்களை பார்க்கும்போது அவள் குண்டா ஒல்லியா, என்ன ஆடை உடுத்தியிருக்கிறாள் என்றுதான் பார்ப்பேன். ஆனால் இப்போதோ மனிதர்களை பார்க்கும்போது அவர்களுடைய வெளிப்புறத்தை மட்டுமல்ல, உட்புறத்தையும், அவர்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் பாவங்களையும் பார்த்தேன். என்னுள் அதிக பாதிப்பை உண்டாக்கியது எது தெரியுமா? பாவம். உயிரோடு இருப்பதை நான் பார்க்கும்போது உண்டான வேதனைதான். ஒருவர் தன்னை பொய்யன், குடிகாரன், விபச்சாரன் என்று கூறலாம். அவர் அந்த பாவம் மற்றும் தீமையெல்லாம் வெளிப்புறமாய் உள்ளது என்று நினைக்கின்றார். அப்படி இல்லை. என் சகோதர சகோதரிகளே, பாவம் ஒருவருக்குள் நுழைந்து வாழ்கிற போது அது இன்னொரு பாவத்திற்கு, இன்னொரு ஒழுக்கக்கேட்டிற்கு கதவை திறந்துவிடும். இவை எல்லாமே அசுத்த ஆவிகள். மொத்த மனித சமூகத்தையும் ஒரே நேரத்தில் நான் பார்த்தபோது எப்படி நாம் அன்பை, பரிவை, இரக்கத்தை, கனிவை இழந்துவிட்டோம் என்று அறிந்து முடிவில்லாத வேதனை அடைந்தேன். மனிதருக்குள் வாழ்கின்ற அசுத்த ஆவிகள் அவர்களை அடிமைகளாக்கி கட்டி வைத்திருக்கின்றன. அந்த மனிதர்கள் மீது எவ்வளவு பரிதாபப்பட்டேன் என்றால், நான் ஒவ்வொருவரையும் கட்டி அணைத்தேன். என்னுள் வெள்ளமாக பெருக்கெடுக்கும் அன்பு அவர்கள் உணர வேண்டுமென விரும்பினேன். நான் கட்டி தழுவிய போது யாரும் என்னை உணரவில்லை. 9 வயதான பள்ளியில் படிக்கின்ற என் மூத்த மகளை தவிர. அவள் என் அரவணைப்பில் என் அன்பை உணர்ந்தாள். ஆனால் என்னை காண சுற்றிலும் தேடி என்னை காண முடியாததால் பயந்து போனாள். தொடர்வோமா நண்பர்களே?